ஹலோ எவ்ரி ஒன், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட்டில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா க்ராக்கரி யூனிட். இந்த க்ராக்கரி யூனிட் டிசைன் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த க்ராக்கரி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ரொஃபைல் ஷட்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதில் நீங்கள் நிறைய டிசைனில் பார்த்தீங்கன்னா நம்மளையும் யூடியூப் சேனலில் நிறைய போட்டிருப்போம். நீங்களும் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நாங்களும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். இது டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிட். இந்த க்ராக்கரி யூனிட் வாலில் டச்சாக இருக்காது. ஒரு சைடு மட்டும்தான் டச்சாக இருக்கும். மீதி பார்த்தீங்கன்னா ஒரு டிவைடர் மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா க்ராக்கரி யூனிட். இந்த க்ராக்கரி யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இது லிவிங் ரூம். லிவிங் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா அது மெயின் டோர். அந்த மெயின் டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா க்ராக்கரி யூனிட். இந்த க்ராக்கரி யூனிட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூனிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். நான் இது ஃபுல் வியூ நான் காமிக்கிறேன். ஏன்னா பூஜை யூனிட் ஆல்ரெடி வீடியோ வந்திருக்கும். நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள். ஏன்னா யாரையாவது க்ராக்கரி யூனிட் வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ கூட மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்காக இதான் பார்த்தீங்கன்னா க்ராக்கரி யூனிட். இந்த க்ராக்கரி யூனிட் பார்த்தீங்கன்னா இதோட கவுண்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சைடில் ஃபுல்லாகவே லேமினேட்ஸ் தான். இதே க்ராக்கரி யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதே மாதிரி டிசைன் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். எந்த டிஃப்ரென்சியேஷன் இருக்காது. அதில் இருக்கிற லேமினேட்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் தவிர யூனிட் சேம் தான். அது 6th ஃப்ளோர், இது 18th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டுலாம் நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி தான் இதுவும், அதே ஃப்ளாட்டு தான், அதே டிசைன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இருக்கும். இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் 100% அதே டிசைன் தான் இங்கேயும் இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னால நம்ம பண்ணிட்டோம். ஒரு வீடியோக்கு இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா யாராவது சடனாக பார்த்தாங்க வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால தான் நான் முன்னாடியே சொல்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோஸில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். இதான் க்ராக்கரி யூனிட்டோட ஃபுல் வியூ. இதில் இருக்கிற லேமினேட்ஸும் நான் காமிக்கிறேன், ப்ரொஃபைல் ஷட்டரும் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த சைடு காமிச்சிடுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா சோஃபா போடுற இடம். சோஃபா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் போடுவாங்க. நான் இந்த வியூவிலேருந்து காமிக்கிறேன் அதோட யூனிட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த யூனிட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு தான் பண்ணது. பட் என்னென்னா 2 சைட்ஸ்ன்றது ஓப்பன் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கேபினெட் தான் பண்ணுவீங்க, ஒரு வார்ட்ரூப் தான் பண்ணுவீங்க. பட் என்னென்னா அது ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் இருக்கும். 2 சைடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வார்ட்ரூப்பில் நம்ம பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த சைடு இந்த சைடும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் வார்ட்ரூப் அப்படின்ட்டு. இது க்ராக்கரி யூனிட்டில் அதே தான் பண்ணியிருக்கோம். இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் நம்ம பண்ணிவிட்டு ஆஃபாக நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சைடு டாய்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். இந்த சைடும் சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இந்த சைடும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். நான் கிட்டேருந்து ஒரு வாட்டி காமிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸாக யாராவது அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ஒரு க்ராக்கரி யூனிட் 2 சைடு எப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணலாம். அதோட டிசைன் எப்படி இருக்கும், இவ்வளோ பெரிய யூனிட் எப்படி ஒரே லேமினேட்ஸில் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் சிங்கிள் லேமினேட்ஸ் ஒட்டாதீங்க அப்படின்ட்டு. பட் ஏன்னா கிளைண்ட்டு சிங்கிள் லேமினேட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் ஃபுல்லாகவே சிங்கிள் லேமினேட்ஸ் தான் ஒட்டியிருக்கும். இன்னொன்று என்னென்னா நிறைய இடத்துல ஸ்ப்ளிட் ஆகிறதுனால நானும் ஒத்துக்கிட்டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஸ்ப்ளிட் ஆகலை அப்படின்னா ஃபுல் ஷீட்டாக தான் வரும் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஒட்ட மாட்டோம். நான் மேலேருந்து ஒரு வாட்டி காமிக்கிறேன். அதோட க்ராக்கரி யூனிட்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஹைட்டுக்கு இருக்கும். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சஸ் கிட்ட கேப் இருக்கும். சீலிங்லேருந்துனா ஃபுல் ரூஃப்லேருந்து, அதே ஃபால் சீலிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சஸ் 3.5 இன்ச்சஸ் மட்டும்தான் இருக்கும். நான் நிறைய இடத்துல உங்களுக்கு அளவு நான் சொல்கிறேன் அப்படின்னா எம்எம்மில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூனிட்ஸ் எல்லாமே பண்ணுறது. அதனால் வீடியோ எடுக்கும்போது ஒரு 4 ஃபீட் இருக்கும், ஒரு 3.5 ஃபீட் இருக்கும், ஒரு 3.5 ஃபீட் இருக்கும், ஒரு 2 ஃபீட் இருக்கும் அப்படின்ட்டு நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லுவேன். தவிர ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுற யூனிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்எம்மில் தான் இருக்கும். எல்லா இன்டீரியர் பண்ணுறது எம்எம்மில் தான் வரும். பட் என்னென்னா நான் சொல்கிறது எக்ஸாக்டாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா இப்போது 1 மீட்ரு நாங்கள் இது பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். நான் 3 ஃபீட்டுன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ்ன்றது இருக்கும். அதுக்காக நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஒரு சைடு பார்க்கும்போது அதோடய ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அப்படியே ஃப்ரண்ட் சைட்லேருந்து
பார்க்கும்போது அதோட ஃபினிஷிங்ன்றது வந்து இப்படி இருக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர். இந்த கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரானைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குவார்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு வந்து இந்த யூனிட்டோட அந்த யூனிட் வந்து நல்லாயிருக்கும். இதுதான் வந்து நான் தான் பண்ணேன், அதுவும் நான் பண்ணேன். பட் நம்ம என்ன லேமினேட்ஸ் யூஸ் பண்ணுறோம், நம்ம என்ன கலர் காம்பினேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சேம் டிசைன் தான், பட் இதோட அந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் லுக்குன்றது வந்து இருக்கும். சேம் டிசைன் தான், வெறும் லேமினேட்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் எவ்வளோ டிஃப்ரென்சியேஷன்ன்றது வந்து காமிக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக மேக் பண்ணுறேன். மேலே வந்து பிளாக் ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து கொடுத்துருப்போம். பிளாக் அப்படின்னா பியூர் பிளாக் தான் இது. நம்ம நிறைய இடத்துல வந்து பிளாக் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு இருக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக். ஏன்னா கிளைண்ட் வந்து இந்த இடத்துல வந்து அலுமினியம் வந்து கேட்டிருந்தாங்க. பட் அலுமினியம் ஃபினிஷிங் வந்து நம்ம அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது ஃபினிஷிங்கே நல்லா இருக்காது. அதனால் வந்து பிளாக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும். நீங்கள் அலுமினியம் அந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கிளாஸ் வந்து நீங்கள் போடும்போது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஆகிடும். அதோட தீமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மாறிடும். நீங்கள் வந்து அலுமினியம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ்க்கு வந்து போயிடுங்க. நீங்கள் அந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணும்போது இந்த கலரில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இந்த லேமினேட்ஸோட கலர்ஸ் எல்லாமே. மெயினாக வந்து நான் கிட்ட காமிக்கிறேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு ப்ரொஃபைல் ஷட்டர். இந்த ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து நான் நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கேன். நானும் வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நிறைய வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இப்போ நான் இங்கே வந்து பண்ணுறேன் அப்படின்னா பக்கத்து வீடு வந்து கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி ப்ரொஃபைல் ஷட்டரை வந்து இடிக்குது, உராயுது அப்படின்ட்டு. பட் வுட்டு மாதிரி வந்து நீங்கள் பண்ண முடியாது. இப்போ இதுதான் வுட்டு அப்படின்னா நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணிட்டு ஹெஜ் பேண்டிங் வந்து போட்டுருவோம். பட் ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த நான் டோர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த டோர் வந்து 4 ஃப்ரேம்ன்றது வந்து வரும். இது வந்து 1 2 டாப்பில் வந்து 3, கீழே வந்து பார்த்திங்கன்னா 4. இந்த 4ல் வந்து உங்களுக்கு ஏதாவது பெருசாகிடுச்சு அப்படின்னா சும்மா கட் பண்ணிட்டுலாம் வந்து போட முடியாது. இங்கே வந்து ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. உள்ளே வந்து எல் கிளாம்ப் பண்ணுறது வந்து இருக்கும். நீங்கள் இந்த ஹோல்ஸ் வந்து மாற்றி போட்டாலும் அந்த எல் கிளாம்ப் வந்து ப்ராப்பராக உட்காராது. இன்னொன்று என்னென்னா இந்த இடத்துல வந்து கேப் வந்து தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா நிறைய ரிஸ்க்ன்றது வந்து இருக்கும். இன்னொன்று என்னென்னா இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி வந்து கூடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து இன்டீரியர் வந்து ஒர்க் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. சவுத்து பக்கம் வந்து உராசிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு டோரும் இன்னொரு டோரும், நான் ப்ளைவுட்டுக்கு சொல்லலை, ப்ரொஃபைல் ஷட்டருக்கு வந்து சொல்கிறேன், இன்னொரு டோர் வந்து உராசிட்டு இருக்கும். அது எதனால் உராசிட்டு இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த ப்ரொஃபைல் ஷட்டரோட கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளைவுட் டோர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 1 mm 1.5 mm 2 mm. பட் 2 mm வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறது. அந்த 2 mm வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட அலைன்மெண்ட் எல்லாமே சேஞ்சஸ் வரும்போது உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 1 mm 2 mmக்குள்ளே வருது வச்சுக்கோங்களேன். பட் ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் டோர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்களா 1 mm கூட இல்லை, 1 mm அந்த மாதிரி அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸே இருக்குது. பட் டோர் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்பேஸ் வந்து பாருங்கள் 6 mm கேப் பண்ணுறது வந்து இருக்கும். தெரியுதுங்களா? 6 mm கேப் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இதில் இந்த ஃப்ரேமுக்கும் இந்த ஃப்ரேமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6 mm கேப்பு வச்சா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர்ன்றது வந்து ஓப்பன் ஆகுது. அப்படி இல்லை அப்படின்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஏன் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இது வந்து டோர், இது வந்து டோர். பட் இது வந்து அலுமினியம் ஃப்ரேம்ன்றனால எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 18 mm கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வரும். இந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது இந்த ப்ரொஃபைல் ஷட்டரில் வந்து உராசிக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து பவுட்ரு கோட்டட், நீங்கள் என்ன ஃபினிஷிங் இருந்தாலும் கூட எடுத்துக்கோங்க, ப்ரஷ் கோட்டட், பவுட்ரு கோட்டட், இல்லைன்னா கம்பெனியில் வந்து கொடுத்தது வந்து கோட்டட், அந்த டோர் வந்து உராசிக்கிட்டு இதோட பெயிண்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீல் ஆகிடுது, அப்படின்னா வெளியே வந்துடுது. அதனால் 6 mm கேப் வச்சா தான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். யாராவது இன்டீரியர் வந்து பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் ப்ரொஃபைல் ஷட்டர் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணல அப்படின்னா 6 mm வந்து கேப் வந்து கொடுங்க. கார்பெண்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு ப்ளைவுட் ஒர்க் வந்து எப்படி எடுத்துருவாங்க அதே மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. அந்த சைடில் வந்து செவுத்தில் உராசிட்டு இருக்கும், அப்படி இல்லைன்னா டோர் வந்து மூடும்போது உராசிட்டு இருக்கும். அதனால் 6 mm வந்து கேப் கொடுங்க. இந்த வீடியோ வந்து கிளைண்ட்டு கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா காமிங்க. ஏன்னா நானும் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன், அதே மாதிரி தான் கேப் கொடுத்துருக்கேன்.
நீங்கள் வந்து எக்ஸாக்டாக கேப் கொடுத்தீங்க அப்படின்னா பண்ண முடியாது. இது எந்த இடத்துல வந்து பண்ண முடியாதுன்னா, நீங்கள் 2 டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுற இடத்துல வந்து எக்ஸாக்ட் கேப்ன்றது வந்து கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து 2 டோர்ஸ் இது. இந்த 2 டோர்ஸ் வந்து நீங்கள் வெறும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ப்ளைவுட்டுக்கு வந்து என்ன வந்து ஸ்பேஸ் வந்து கொடுப்பீங்களோ அதே மாதிரி வந்து கொடுத்துக்காங்க. பட் என்னென்னா இது வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா இதோட எட்ஜ்ன்றது வந்து இதில் வந்து டச் ஆகிடுது. அதனால் அதுக்கும் இதுக்கும் வந்து ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். அந்த ஸ்பேஸ் வந்து கொடுக்கும்போது அதோட ஃபினிஷிங் வந்து பாருங்களேன், எவ்வளோ கேப் தெரியுதுங்களா? இதுதான் எக்ஸாக்டான வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் வச்சா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. ப்ரொஃபைல் வந்து இடிச்சிக்கும். நீங்கள் வேறு ப்ரொஃபைல் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட உங்களோட விருப்பம். பட் என்ன இந்த ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்டே வந்து காமிக்கிறீங்க, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃபினிஷிங்ன்றது வந்து வரும். இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிண்டட் கிளாஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பிளாக் ப்ரொஃபைல் ஷட்டரை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வர மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதில் கீழேருந்து தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஏன்னா நம்மளோட கிளைண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க. கீழே இருக்கிற க்ராக்கரி யூனிட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஹைட் இருக்காது, இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். நம்ம கிளைண்ட் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க, அதனால் கீழே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இவ்வளோ நேரம் வந்து சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான மெட்டீரியல். இதில் வந்து நம்ம வந்து டோர்ஸ் ஏதாவது வந்து மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா கட் பண்ணி எஜ்ஜுமேண்டி வந்து போட்டுப்போம். பட் என்னென்னா இது வந்து எந்த இடத்துல வந்து பண்ணாங்களோ அந்த இடத்துல வந்து ஆர்டர் கொடுத்து திருப்பி வந்து அந்த பீஸ் வர வைக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு ப்ரொஃபைல் ஷட்டர்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை பற்றி எனக்கு தெரியல. அது நான் போடும்போது வேணால் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் வந்து போட்டால் இடிச்சிக்குதா, இந்த ப்ரொஃபைல் வந்து போட்டால் இடிச்சிக்குமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. வேறு ப்ரொஃபைல் ஷட்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போ நான் யூஸ் பண்ணுறேனோ அப்போ தான் என்னால் வீடியோ வந்து எடுத்து போட முடியும். நாங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இது நான் ப்ராக்டிக்கலாக வந்து சொல்கிறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்பைஸ் ரேக் மாதிரி வந்து ஒரு ஓப்பன் பாக்ஸ்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம லைட்ஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணல. ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா ஒயரிங் எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கிளைண்ட் சைட்லேருந்து வேணான்ட்டாங்க. ஏன்னா பட்ஜெட் வந்து தாண்டி போகுது. இப்போதைக்கு ஒயரிங் மட்டும் இழுத்துட்டோம். லைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் நம்ம தான் வந்து போடுவோம். லைட்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து வர மாதிரி தான் வந்து நம்ம டிசைன் வந்து பண்ணி கொடுத்தது. பட் என்னென்னா அவங்களோட பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து போகிறதுனால லைட்ஸ் வந்து போடலை. இன்னொன்று என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுக்கு நீட் இல்லை. ஏன்னா கீழேயும் நம்ம லைட்ஸ்லாம் போட்டிருக்க மாட்டோம், இங்கேயும் லைட்ஸ்லாம் வந்து போட்டிருக்க மாட்டோம். ஜஸ்ட்டு ஒயரிங் மட்டும்தான் இழுத்துருப்போம். நீங்கள் லைட்டிங்லாம் வந்து போட்டிங்கன்னா இன்னும் கிராண்டாக இருக்கும் இதோட யூனிட்ன்றது வந்து. இதில் இருக்கிற டோரோட டிசைன் வந்து நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். இதோட டோரோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கிரைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கிட்டேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட கிரைன்ஸ் வந்து தெரியுதுங்களா? ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போகும். சேம் அதே மாதிரி தான் எல்லா டோர்ஸும் கிரைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். இதில் இருக்கிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்களேன். இதில் இருக்கிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கொஞ்சோண்டு இருக்கும், இதில் வந்து ஒரு கொஞ்சோண்டு ஸ்பேஸ்ன்றது வந்து இருக்கும். அப்படின்னா இதில் இருக்கிற டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூட்டின்றது வந்து இருக்கும். நீங்கள் லாங் வியூவிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து தெரியாது. சும்மா கிரைன்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இதில் வந்து 3 ட்ராவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். இதில் த்ரீ ட்ராவர்ஸ் இது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். இதில் இருக்கிற ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். நான் கிட்டேருந்து காமிக்கிறேன். ஏன்னா ஒரு யூனிட்டில் வந்து நம்ம என்னென்ன ஹேண்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஹேண்டில்ஸ், லேமினேட்ஸ் இதுதான் நீங்கள் பார்ப்பீங்க. உள்ளே என்ன மெட்டீரியல் போட்டிருக்கோம், எப்படி வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து வீடியோ பார்க்குறவங்களே தெரியாது. அதனால் இதோட ஃபினிஷிங் தானே நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்ப்பீங்க, உள்ளே வந்து பார்க்க முடியாது, ஃபினிஷிங் தான் பார்க்க முடியும். அதனால் இதில் இருக்கிற ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். இதில் வந்து 3 டோர்ஸ்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். 3 டோர்ஸ், இது வந்து 2 டோர்ஸ். இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டோர்.
நம்ம இந்த ஃப்ளாட்டில் வந்து இந்த ஃப்ளாட்டும் கீழே இருக்கிற ஃப்ளாட்டும் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்க மாட்டேன். எப்கோ சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறது. இதுவே வந்து கிளைண்ட் வந்து இன்னும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதோட அப்கிரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா போகும். இந்த ஃப்ளாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எப்கோ சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா டெலிஸ்கோப் சேனல்ஸ், அதுக்கப்புறம் ஹேண்டில்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்ச்சஸ். டெலிஸ்கோப் சேனல் இன்ச்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்கோ. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பிராண்ட்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா ஒரே பிராண்டட்ன்றது வந்து கிளைண்ட்டுக்கும் செலக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரே பிராண்டடில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு பிராண்ட்லேருந்து எடுத்து கொடுப்போம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து க்ராக்கரி யூனிட்டோட ஃபினிஷிங். உங்களுக்கு க்ராக்கரி யூனிட்டோட ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி வந்து வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, இது வந்து பூஜா யூனிட்டுக்கு வந்து க்ளோஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இது வந்து ஒரு டிவைடர் மாதிரி கூட ஒர்க் ஆகும். இன்னொன்று என்னென்னா ஒரு க்ராக்கரி யூனிட் மாதிரி கூட ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து நீங்கள் மெயின் டோர்லேருந்து அப்படியே பார்க்கும்போது இந்த இடம் மட்டும்தான் வந்து தெரியும். நம்ம வந்து பூஜா யூனிட் வந்து பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஜா யூனிட்ன்றது வந்து மெயின் டோர்லேருந்து யாராவது வந்து பார்க்குறாங்க அப்படின்னா பூஜா யூனிட்ன்றது வந்து தெரியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே சோஃபா வந்து வர்றதுனால இந்த யூனிட் மட்டும்தான் தெரியும். பூஜா யூனிட்ன்றது வந்து தெரியவே தெரியாது. ஏன்னா பூஜா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து யாராக இருந்தாலும் விசிபிளாக வந்து பார்த்திங்கன்னா வைக்க மாட்டாங்க. இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.